வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுல இருக்க கவலைய வெளியே சொல்ல முடியாதுங்க. ஆனா ஒரு மகிழ்ச்சியால வெளிப்படுத்தினா அது நமக்கு புத்துணர்ச்சியா இருக்கும். சிரிச்சு பாருங்க, நீங்க ரொம்பவே அழகா இருப்பீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது நம்ம ஜெயா டிவி வழங்கும் கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட கியூட்டான ஜட்ஜஸ் இப்போ வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஸ்டேஜ் ஜட்ஜஸ். வெல்கம் ஜட்ஜஸ். எல்லாருமே ரொம்ப அழகா இருந்திருக்கீங்க இன்னைக்கு. சோ அதே மாதிரி நம்மளோட நிகழ்ச்சியும் ரொம்ப அழகா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். எனிவேஸ் தேங்க் யூ சோ மச். உங்க சீட்ஸ்க்கு நீங்க போயிடலாம். அழகான ஜட்ஜஸ் எல்லாம் அவங்களோட சீட்ஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம அட்டகாசமான மென்டர்ஸ் ஸ்டேஜ்க்கு கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஆர் மென்டர்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சோ இப்போ நீங்க உங்களோட சீட்ஸ்க்கு போயிடுங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டஸ்டன்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் தி கண்டஸ்டன்ட்ஸ். நம்ம மென்டர்ஸும் வந்தாச்சு, ஜட்ஜஸும் வந்தாச்சு, எல்லாருமே ரெடியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் யாருன்னா, இருக்கு ஆனா இல்ல, இல்ல ஆனா இருக்கு. எங்கயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, இங்கேயும் அப்படிதாங்க. ஒன்னு இருக்கு ஆனா இல்ல. அது என்னங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் வெல்கம் அராத்து பரம்பரை ஆன் தி ஸ்டேஜ். ஆஹா, கால் ஆடி பண்றா. ஆடி டயர்டா இருக்கு. இவர இருக்கா? ஐயோ. அம்மா, ஆபீஸ் போணும். டை எடுத்துட்டு வா, உள்ள இருக்கு. போட்டிருக்கீங்களே. டை போட்டுருக்கேனே. வாட்ச் எடுத்துட்டு வா. இதோ கையில இருக்கே. ஐயோ, கரெக்ட்டா சொல்றாளே. ஹெல்மெட் எடுத்துட்டு வா, நான் ஆபீஸ் போணும். ஏங்க கார்ல போறதுக்கு ஹெல்மெட் எதுக்குங்க? ஐயோ, என்ன பண்றது? என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? என்ன வேணும்? உன்னை எப்படியாவது உள்ள அனுப்பணுமே, என்ன பண்றது? நான் உள்ள போணுமா? அது சொன்னா நானே போறேன். ஏய், வேற அடியே, நான் தான் வீட்ல இருக்கும்போது கால் பண்ணாத சொன்னதா இல்லையா? நானும் உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றது? நான் கால் பண்ணும்போது வீட்ல இருக்கேன்னு சொல்லாதேன்னு. சேம் சைடு கோல் போடுறா. எனக்கு காசு இல்லடா தோஃபி, கொஞ்சம் காசு வேணும்டா. காசெல்லாம் என்கிட்ட இல்ல, நான் இப்ப வீட்ல இருக்கேன். சரி, நான் வேணா அங்க வரவா? ஏய், அங்கெல்லாம் வராத. என்னங்க? ஹலோ, எங்க யாரு? நான் தான் கணவன். அடச்சி, அது இல்லங்க. யாரையோ பேசிட்டு இருந்தீங்களே. நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்? நான் யார்ட்டையும் பேசலையே. ஆனா எனக்கு நீங்க பேசுனது கேட்டுச்சு. நான் பேசுன மாதிரி கேட்டுச்சு. ஐடியாவா? இல்லம்மா, அப்படியான்னு கேட்டேன். உன் காதுல ஐடியான்னு வந்துருச்சு. உடம்பு சரியில்லையாம்மா? இல்லங்க. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு. நீ டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடு. ஓகே சரிங்க. ஓகே, நான் ஆபீஸ் போயிட்டு வரவா? பாத்து போங்க. சரிம்மா. காட்சி 2, உடை மாற்றம். மலர், அவ்வளவு சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டான். மலர். ஏங்க நீங்க ஆபீஸ் போல? நான் ஏமா ஆபீஸ் போகணும்? நான் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே. இப்பதானே போனீங்க ஆபீஸ் கிளம்பி. நான் ஆபீஸ்க்கு என்கிட்ட பேசிட்டு போனீங்களே, டை எல்லாம் கேட்டீங்களே. ஆமா, டை கேட்டிருப்பேன், வாட்ச் கேட்டிருப்பேன். நான் கார்ல போறதுக்கு ஹெல்மெட்லாம் கேட்டிருப்பேனே. அதேதான் நீங்க கேட்டீங்க. ஷோ, கண்டுபிடிச்சிட்டேமா. அதுக்கு பேரு தான் ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷனா? இல்லாத ஒரு விஷயத்த நம்ம இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுவோம், தெரியுமா? இவருக்கும் அந்த பிரச்சனை ஆமா ஆமா, அவர்ட்ட இல்ல காமெடி. இமேஜின் பண்ணி ஓ அப்படியா? இதுதான் ஹாலுசினேஷன். நீ என்ன ரொம்ப டயர்டா இருக்க? ஹாஸ்பிடல் போவோமா? வேணாங்க, ஹாஸ்பிடல்லாம் வேணாங்க. இல்ல ஹாஸ்பிடல் போவோம். இல்லங்க, நீங்க ஆபீஸ்க்கு போல, உள்ள இருந்து வெளியே வரல, டை கேக்கல, வாட்ச் கேக்கல, ஹெல்மெட் கூட கேக்கலங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போய் வேலையே பாக்குறேங்க. அப்பா தௌஃபி, அத்தடி. சேல சேல கட்டா குறுன்னு பாப்பாங்க, குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பாப்பாங்க. சேல பிளவுஸ் சின்ன தௌஃபி. ஏய், யாரு? சத்தம் போடாம வாடி.
சரிங்க. வேற மாதிரி வேற மாதிரி. கூப்பிட்டாங்க அவங்க. என்ன பண்றீங்க? நீங்க தானே சத்தம் போடாம வாடின்னு சொன்னீங்க. ஆமா, இப்ப எதுக்கு வந்த? அது யாரு? அதுவா, ஆ, நம்ம ஷோவுக்கு புதுசா வந்த ஆங்கர். தௌஃபி அவங்க அவங்கள கேட்கல, என்ன கேக்குறாங்க. ஆ, இவங்களதான் கேட்டேன். இவங்க யாரு? அவங்க யாருமா? அங்க யார் இருக்கா? அங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்களே. யாருமா நிக்கிறா? டவுட் டவுட் தானே. இப்ப பாரு, யார் இருக்கா இங்க? யார் இருக்காங்க? சொல்லுங்க சொல்லுங்க அடடா, அடடா, அடடா. சொல்லுங்க சொல்லுங்க. இங்க யாருமே இல்லம்மா. அங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. இங்க எங்கம்மா பொண்ணு இருக்காங்க? ஏய். இங்கதான் இல்லையே. ஐயோ, இங்க பாருங்க. இங்க 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 எங்கம்மா பொண்ணு இருக்காங்க? இப்ப ஒதிச்சிங்க ஒதிச்சிங்க. தடுக்கி விழுந்தா கரெக்ட் பண்ண. இங்க எங்க பொண்ணு இருக்காங்க? இங்க இல்ல. ஆமா, இல்ல. நான் இங்க இருக்கேனே. இங்க பொண்ணு என்ன? இங்க வா இங்க வா. இங்க பொண்ணு இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையா? இல்ல என்னமாச்சு? என்ன சொல்ல, உடம்பு முடியலையா? இல்ல. நேத்து என்ன படம் பாத்தீங்க? நேத்து நான் சூதுகவும் படம் பார்த்தேங்க. என்ன கவும்? சூதுகவும். எனக்கு தெரியும். அதாவது அந்த படத்துல விஜய் சேதுபதி வந்து இல்லாத ஒரு ஹீரோயினை இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாருல படம் ஃபுல்லா. ஆமா, அந்த ஃபீல் தான் உனக்கு இருக்கு. அப்படி இல்லங்க. அப்படி இல்லையா? ஐயோ, இந்த படம் ஃபுல்லா வந்து ஹீரோ மடியில ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டே இருப்பாரு. உட்காந்துட்டாங்க. ஐயோ, இதத்தான் சொன்னேன். இப்ப பாரு, நான் கூட காத்துக்கு தான் முத்தம் கொடுப்பேன், நீ பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க நினைச்சுப்ப. ஓ, காத்துக்கு முத்தம் கொடுக்குறீங்களா? அம்மா, என்ன டபுள் டபுளா கேக்குது? நான்தான் அம்மம்மா. அம்மா, ஒரு காஃபி கொண்டு வரியா? சரிங்க. வந்துட்டேங்க. காஃபி. காஃபி நான் கேட்கலையேம்மா. இல்ல தௌஃபி, நீ கேட்ட. நீங்க காஃபி தாங்க கேட்டீங்க. நான் கேட்கலையே, எனக்கு காஃபி வேண்டாம். டிஃபன் கொண்டு வா. போ போ போ. சரி. போமா போமா. என்னங்க இந்த காஃபி என்னங்க பண்றது? எனக்கு கொடுங்க. கொடுங்க. எனக்கு கொடுத்து தொலைன்னு சொன்னேன். கொடுத்துட்டு நீங்க போய் டிஃபன் கொண்டு வா. நான் எடுத்துட்டு வரேன். சாரி சாரி சாரி. நாங்க டிஃபன். தேங்க்ஸ்ங்க. உன்னை பார்க்க எவ்வளவு காலையில வந்து தெரியுமா? டிஃபன் கூட சாப்பிடல. நாங்க டிஃபன். டிஃபனா? நான் சாப்பிட்டேமா. நான் இப்பதானங்க கொண்டு வரேன். எப்படி சாப்பிட்டீங்க? இப்பதாம்மா சாப்பிட்டேன். தட்ட கூட பார். சாப்பிட்டேம்மா. இல்ல, இப்பதான் நான் கொண்டு வரேன். நீங்க எப்படி டிஃபன் சாப்பிட்டீங்க? இல்ல, ஏற்கனவே சாப்பிட்ட மாதிரி உனக்கு ஒரு ஃபீல். ஃபீலா? அப்படி இருக்க கூடாது. என்னாச்சு என் செல்லம்? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? டாக்டர் கிட்ட போலாமா? எனக்கு எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லாதான் இருக்கீங்களா? நேத்து என்ன படம் பாத்தீங்க? நேத்து சின்ன வீடு. சின்ன வீடு நானும் பார்த்தேன். டிஃபன் சாப்பிடுறீங்களா? சைக்காட்டிஸ்ட் கிட்ட போலாமா? இல்ல, டிஃபனே சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. எனக்குள்ள ஒரு பெரிய வேலை இருக்கு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? உங்களுக்கு தான் அந்த வேலையே. நான் முடிச்சிட்டு வர்றேன். சாப்பிடுங்க. சரி, சாப் நீங்க போங்க. நீங்க சாப். எங்க வடகரி சூப்பர். கேட்டாங்களா? கேட்டாங்களா? நல்லா இருந்திருக்கா? நல்லா இருக்க. வச்சு தொலைடி. எதுக்குடி? உனக்கு என்ன தாண்டி வேணும்? நீ காசு கொடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். காசு கூட தொலைஞ்சிருவியா? ஆ. இருடி. யாரா நீ? 5 நிமிஷம் தான் செத்துருப்படா. ஒரு காமெடிக்காக 3 மணி நேரம். ஏய், யாரு? அடியே, இங்க வாடி. என்னங்க? யாரு இவன்? யாருங்க? யாரு? இதோ நிக்கிறானே, யாரு இவன்? அங்கதான் யாருமே இல்லையே. துரத்துறோம். இங்கதானே இருக்கீங்க.
ஐயோ அடிக்கிறா மேல வலிக்கிறா, தம்பி. ஐயோ அடிக்காதீங்க போடு. தயவு செஞ்சு அவளை அடிக்காதீங்க. இங்க ஒருத்தன் இருக்கான். என் கண்ணுக்கு தெரியலங்க, எனக்கு ஹாலுசினேஷன்ல. ஏய், என்னடா பண்ண போற? ஏய்! இரா உண்மையாவே அங்க ஒருத்தன் இருக்கான். அப்போ அவன் பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களாங்க? தம்பி, உண்மையை இருக்காங்க. சொல்லிடு, தம்பி. இருக்காங்க இல்லங்க. அவங்க யாருங்க? யாரு? அவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஏய், லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்லாம் சொன்னியேடா. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களாங்க? இல்ல லவ் பண்ணி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னிட்ட சொன்னேன்ல, அதத்தான் அவட்ட சொன்னேன், தப்பா புரிச்சுட்டா. ஆமா அவன் யாரு? அவன் எங்க அண்ணன். அண்ணனா? உனக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கானா? கூட பிறந்தாதான் அண்ணனா? அவன் என் பெரியப்பா பையன். பெரியப்பா பையனா? கல்யாணத்துக்கு வரல, எந்த ஒரு விசேஷத்துக்கு வரல, யாரு இவன்? நான் நம்ப மாட்டேன். அடடே, அப்படியே ஃபங்க்ஷனே இவர் அப்படியே ஆம்பளைங்க எல்லாம் பாத்துருவாரு. உன் கண்ணுக்கு பொண்ணுங்க மட்டும் தானே தெரியும். நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஐயோ ஸ்மார்ட்டா சொல்றேன். அப்பா வாங்க. எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப ரோஸ் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ மறக்காம அப்பா அம்மா சொல்லிடு. இந்த கருமத்தெல்லாம் பாக்கணும், என் தலையில கூட முதல்ல அவளை கூட்டிட்டு. பாய் தோஃபி. பாய். ஏய் இந்த கருமத்தெல்லாம் என் கண்ணால பார்க்க வேண்டியது இருக்கு. சீ, அத நான் சொல்லணும். உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். வா சென்டர் பீஸுக்கு வா. என்னென்ன பண்ணீங்க? உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருப்பேன். உன் கூட இத்தனை வருஷம் நான் குடும்பம் நடத்திருக்கேன். உன்னை எவ்வளவு அழகா பார்த்திருப்பேன். ஒரு நாளைக்கு நீ 9 ட்ரெஸ் மாத்துவ. கொஞ்சம் கூட சலிச்சுக்காம உட்காந்து துவைச்சு அயன் பண்ணி மத்தவங்க கண்ணுக்கு இல்லாம என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியணும்னு நான் பாத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன தவிர மத்தவ கண்ணுக்குலாம் அழகா தெரிஞ்சு சோடி போட்டு திரியிற. உன் கூட எல்லாம் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. சூப்பரா பண்ணிருந்தீங்க அராத்து பரம்பரை. சோ இருந்தாலும் மென்டர்ஸ் கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஓகேயா? ஓகே ஆன்சர் நீங்க சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஹாலுசினேஷன் அப்படின்ற ஒரு சின்ன நாட் எடுத்துட்டு அதை இவ்வளோ கிளியரா கிளீனா ரொம்ப எல்லாருக்குமே தெளிவா புரியுற மாதிரி பண்றதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு வந்து இந்த டீம் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். கண்டிப்பா. சூப்பர். சோ ஜட்ஜஸ் இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? முரசா விசிலா? முரசு. வாவ். பணம் வாங்குறத பாத்திருப்பீங்க, ஆனா கடத்தல்காரங்களையே கடத்தி பணம் வாங்குறது எங்க பாத்திருக்கீங்களா? இங்க நீங்க பார்க்க போறீங்க அப்படி அடாவடி பண்ண வராங்க நம்ம அடாவடி வம்சம். பஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அடாடாடாடாடா. By the way, I am சக்தி. என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு பயபக்தி, அதனாலதான் அவ பேரு ரித்தி. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க. நான் தான் புரோக்கர் பேசுறேன். அதாவது சார், உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் மாப்பிள்ளை வந்துருவாரு. கல்யாணத்தை ஜமாயா பண்ணிருங்க சார். மாப்பிள்ள வந்துருவாரா? சரி போய் வெய் வர. ஏமா ரித்தி, புரோக்கரு. புரோக்கரா? ஐயோ, புரோக்கர். என்ன புரோக்கர்னு சொன்னதுக்கே நீ இவ்வளவு வெக்கப்படுறிய? புரோக்கர் வரல, புரோக்கர் சொன்ன மாப்பிள்ள வர்றாரு. சரியா? போய் பொண்ண ரெடி பண்ணி. எதுக்கு எடுத்தாலும் வெக்கம் விழுது. இவளோட வெக்கம் எனக்கு ரொம்ப துக்கம். ஐயோ. நான் தான் புரோக்கரு. ஓ, நீங்க தான் புரோக்கரா? நான் புரோக்கர் இல்லையா? புரோக்கர் சொல்லி விட்ட மாப்பிள. நான் பார்த்தப்ப நினைச்சேன் புரோக்கர் இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு. மாப்பிள தான் இருப்பீங்க. இல்ல இருப்பீங்க. நீங்க கொஞ்சம் உட்காருங்க அப்படியே. மாப்பிள, ஏமா மாப்பிள வந்துட்டாரு, பொண்ணு ரெடியா? கூப்பிட்டு வா.
மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குன்னா பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதுக்கு தானே தெளிவா சொல்லிடி. இந்த பக்கம் வாங்க மாப்பிள்ளை. இது என் பொண்டாட்டி ரித்தி. நீங்க பார்க்க வந்த பொண்ணு இந்த இங்க இருக்கு பாருங்க. இதுதான். சாரி மாமா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எதுக்குமா? காலேஜுக்கு போகணும்ப்பா. பாத்தீங்களா, காலேஜ் போறதுக்கு கூட ஆசீர்வாதம். பாத்தீங்களா, நான் இன்னும் பாக்கலையா. இந்த பாத்தீங்களா மாமா, நானும் கூட போயிட்டு வரவா மாமா? கூட போறீங்களா? ஆமா. சரி, ஏதாவது தனியா பேசணும்னு நினைக்கிறீங்க மறுபடியும்? ஆமா, பேசிவாங்க பேசிவாங்க. நான் அண்ணனை நம்பி தைரியமா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்க. என்னங்க பஸ் ஸ்டாப்னு சொன்னீங்க, பஸ் எதையுமே காணோம். கொஞ்சம் கீழே இறங்கி போங்களேன். கீழே இறங்கியா? எதுக்குங்க கீழே இறங்க சொன்னீங்க? உங்க உயரத்துக்கு அங்கிருந்து பார்த்தாதான் தெரியும். எவ்வளவோ அண்ணன் அசிங்கப்பட்டிருக்காரு, ஆனா இந்த மாதிரி அசிங்கப்பட்டது வேற ஏதாவது நகைச்சுவை வச்சிருக்கீங்களாமா? இல்ல. நில்லு. யார் நீங்க? என்ன கேட்ட? யார் நீங்க? நான் தான் உன்னை கிட்னாப் பண்ண வந்த கிட்னாப்பர். தொடச்சு போட்ட டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கீங்க. நீங்க கிட்னாப்பரா? இந்த காமெடிக்காகவே உன்னை கிட்னாப் பண்ணி ஆகணும்டி. ஏய் நில்லு ஒழுங்கா. ஐயோ, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய் எங்க போன? எங்கடி போன? டேய் தம்பி, உள்ளுக்குள்ள ஒரு அக்கா போச்சு பாத்தியா? நான் உனக்கு தம்பியாடா? ஐயோ இங்க பாரு, உள்ளுக்குள்ள அம்முஞ்சி மாதிரி கண்ணாடியை போட்டு போச்சு. அந்த பிள்ளைய பாத்தியா? அந்த பிள்ளை மட்டும் இப்ப கிடைச்சதுன்னா இன்னைக்கு இப்ப தெரியுதா? இதே கண்ணாடி தான். அந்த புள்ள நான் தான். எவ்வளவு பெரிய மாறு வேடம். நீயே ஒத்துக்கிட்ட, எனக்கு வேலை ஈஸியா போச்சு. அப்ப நான் உன்னை கிட்னாப் பண்ண போறேன். சரி, எதுக்கு என்ன கிட்னாப் பண்ண சொல்லு. என்ன உன்னை கிட்னாப் பண்ணனா எனக்கு அப்படியே ஒரு 1500 பணம் கிடைக்கும். ஏண்டா 1000 2000 வேணும்னா மென்டாஸ்ல யாராவது லேடி கட்ட போட்டிருப்பாங்க, அவங்கள கிட்னாப் பண்ண வேண்டியதானே? என்ன எதுக்குடா கிட்னாப் பண்ண 1000 2000க்கு? என்ன பண்றது? அப்பதான் சரி உங்க வீட்டுல போன் பண்ணி எனக்கு கேட்டா அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. நான் சொல்ல விரும்பல. ஏபார் 1000 2000 ரூபாய் கேட்க கூடாது. 1 லட்சம் ரூபாய் கேட்கணும். 1 லட்சம் ரூபாய் கேட்டா கொடுப்பாங்களா? ஆ. இது தெரியாம போச்சு. இப்பவே உங்க அப்பாட்ட கேட்ட வேண்டியதான். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏய், நீ ஒரு கிட்னாப்பர். கிட்னாப்பர் மாதிரி பேசு. வயலன்ஸ். சார் வணக்கம் சார், நான் தான் கிட்னாப்பர் பேசுறேன் சார். ஏய், நீ கிட்னாப்பர் பேசுற மாதிரி இல்ல, கிட்ட நின்னு பேசுற மாதிரி இருக்கு. கட்டாம பேசுடா. சார் நான் கிட்னாப்பர் பேசுறேன் சார். அப்படியா? கிட்னாப்பர் யாரும் எனக்கு தெரியாது, ராங் நம்பர் வச்சு. கிட்னாப்பர் தெரியாது, ராங் நம்பர் வைக்கிறேன் உங்க அப்பா. ஏண்டா கிட்னாப்பர் மாதிரி பேச சொன்னா கிங்காங் மாதிரி கத்தின்னு இருக்க? மேடம் இதுக்கு ஒரே வழிதான் மேடம் இருக்கு. நீங்க அட்ரஸ் கொடுங்க, நான் நேர்லயே போய் அமௌண்ட கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரைட். அட்ரஸை ஃபாலோ பண்ணு. வர சார். யார் நீங்க? சார் நான் தான் சார் கிட்னாப்பரு. யாரோ வந்திருக்காங்க. அந்த போன்ல பேசுறீங்களே. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். வழி பயணம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார். டீ காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? சார் டீ காபி என்ன சார்,
இப்ப கொலை பசியில் இருக்கு, நீங்க சோறு ஓட்டாவே சாப்பிடுவேன் சார். என்னங்க என்ன ஒரு கிட்னாப்பர் எல்லாத்தையும் கொலை பண்ணிடுவாரு மிரட்டக்கூடிய ஒரு கிட்னாப்பரை கொலை பசியில் இருக்கிறீங்களா? என்னய்யா இப்படி சொல்றீங்க? உங்க தொழிலாம் இப்படிதான் போகுது. முன்ன மாதிரிலாம் இல்ல சார் எங்க தொழிலு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்போ வச்சு கடத்துறோம், ஆட்டோ வச்சு கடத்துறோம், கார் வச்சு கடத்துறோம். அப்புறம் நம்ம சேசிங் பண்ணி ரேசிங் பண்ணி எது பண்ணாலும் ஒருத்தரும் ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேங்கிறா சார். ஆனா ஜென்டில்மேன் கரெக்டா கொடுத்துருவேன். ஆமா சார், கரெக்டா நீங்க வருவீங்க தெரிஞ்சு எடுத்து வச்சுட்டுல. இந்தாங்க. என்ன சார் பேக் எதுவும் எடுத்துட்டு வரல? இல்ல பேக் எல்லாம் வேணாம், இந்தாங்க. சார் இந்த பணமா இதோ 10 வருஷம் இதே 10 வருஷமா சம்பாதிச்சேன். சரி கிளம்பிட்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்க மனசு பேச போடா. அதோட போய் என்னடா இது ஒரு 500 ரூபாய்க்காக மட்டும் அவ்வளவு தூரம் போன பாருமா 500 ரூபா தான் கொடுத்தான் அவன். கஞ்ச பையன். பாரு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ஒன்னா நீயே போன் பண்ணி நீ அவன்கிட்ட காசு கேளு, உன்னை அடிக்கிற மாதிரி ஆகிக்கிறேன். நம்ப மாட்டேங்கிறான் அந்த ஆளு அப்படின்ற இப்பதான்டா நீ கிட்னாப்பர் மாதிரி பேசுற. ஆமா 927262. ஹலோ அப்பா ஏய் மறுபடியும் மிமிக்ரி பண்ற நீங்க? உனக்கும் பொண்ணு வயசு கூட தெரியலையாப்பா? என்ன ஒருத்தன் திருத்தி வச்சிருக்கான்ப்பா, முடியலப்பா, அடி அடின்னு அடிக்கிறான்ப்பா. அடிக்கிறானா? ஆமாப்பா, காசு எடுத்துட்டு வந்து சீக்கிரம் கூட்டிட்டு போப்பா. நிஜமா தான் சொல்றேன் நீங்க? ஆமாப்பா. இந்த போறேன். ஏய் அடியே அடியே ரித்தி பா என்னங்க பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க மாடி. அடி அடின்னு அடிக்கிறாங்களா? உருளாங்கி போட்டு விட மாட்டேங்கிறான். போற போது ரியாக்ஷன். இப்ப எனக்கு வழி தெரியாது, நீ வழி சொல்றியாமா? அப்படியே நான் சொல்றேன்ப்பா, நீ அப்படியே ஃபாலோ பண்றியா? இந்த வரமா இப்ப வரமா சொல்லுமா. உங்க அப்பா விட்டாரு 1 லட்சம் ரூபாய் வாங்குறோம். நான் எப்படி வாங்குறேன்னு பாரு. 500 ரூபாய் வாங்கிட்டு வர. 500 ரூபாய். எதுக்குமா அவனை போட்டு இந்த அடி அடிச்சிட்டு இருக்கிற? நீ அவன் அடிக்கிறியா இல்ல அவன் உன்னை அடிச்சேன்னு சொல்லி சொன்ன? யா உங்க பொண்ணு போய் சொல்லுதியா? உங்க பொண்ணை நான் கிட்னாப் பண்ணல, அவதான் என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா ரொம்ப நேரமா. அடி கூற கட்டலாம் அவளே. என்னடி அளவு ட்ரெஸ் இது? நம்மள தெரிஞ்ச தூக்குல தொங்கிருவாண்டி. அம்மா ஏன் நீ போய் தொங்குறது? அம்மா பாரு நீங்க என்னமோ பிரார்த்தனை பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. நீ கூட நான் நம்பலையப்பா. அம்மா நீ கூட நான் நம்பலையா? நான் யாரை இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கப்புறம் நான் உயிர் வாழவே எனக்கு பிடிக்கல. நான் சாக போறேன். என்னங்க புள்ள? என்னடி இது? ஏண்டி புள்ள சாக போறா? லூஸ் மோஷன் இதுல ஸ்லோ மோஷன் உனக்கு? பாவங்க உள்ள பூச்சி அடிக்கடி பட்டுட்டு போ. ஆமாங்க புள்ளைய காணோம். புள்ள காணுமா? நீ வேணா போய் பாத்துட்டு வரியா? போ. ஐயா ஐயா என்னய்யா பெத்த பொண்ணையும் கட்ட பொண்டாட்டி இப்படி கீழே தள்ளி விட்டீங்க? ஆமாங்கய்யா 2 பேரும் போயிட்டாங்க. ஆனா நான் கொடுத்த 500 ரூபா உங்க வீட்டுல இருக்கும் இல்லையா? அவங்க 2 பேரும் போயிட்டாங்க, உனக்கு 500 ரூபா நோட் வேணுமா உனக்கு? அங்கே தள்ளி விட்டாங்களே இங்க நீ போ. அவ்வளவுதான். இன்னைக்கு கிட்னாப் பண்ணதுக்கு நமக்கு ஒரு 500 ரூபாய் தான் நமக்கு கிடைச்சது. இதை வச்சு ஜாலியா அடாவடி வம்சம் ரொம்ப அம்சமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ எங்களோட மனசெல்லாம் கொள்ளையடிச்சிட்டீங்க. கொள்ளையடிக்கிற கான்செப்ட் எடுத்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்தாலும் மென்டர்ஸ் கிட்ட கேட்கணும் இல்லையா? ஆன்சர் சிரிச்சது போதும். ஆன்சர் அப்புறமே சிரிக்கலாம். சொல்லுங்க. சோ அடாவடி வம்சம் அண்ட் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நம்ம காய்ச்சல் வந்த கவுண்டமணி எதுவா இருந்தாலும் எடுத்து சொல்றது. அவரோட ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கொங்கு தமிழ் அதை அப்படியே கேரி பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டீம் பயணம் பண்ணீங்க. அவங்க 2 சேஞ்ச் ஓவர் காட்டினாங்க. இந்த கேரக்டர் இருந்தா எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் சூப்பரா பண்ணீங்க. ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. ஓகே ஜட்ஜஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு முரசா விசிலா? பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீம்ல யாருக்கு கொடுக்குறீங்க? சக்தியோட இன்னசென்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்கள் வந்து இந்த வாட்டி பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். கங்க்ராட்ஸ். இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் யாருன்னா
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்வாங்க. சினிமால வாய்ப்பு அதிர்ஷ்டமும் ஒரு தடவை தாங்க நம்ம வீட்டு கதவை தட்டும். அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் அதை நினைச்சு ஃபீல் பண்றதுனால எந்த யூஸ்மே கிடையாது. அந்த மாதிரி இப்ப 2 பேரு அவங்களுக்கு வந்த சினிமா வாய்ப்பை பயன்படுத்திக்க போறாங்களா இல்ல தவற விட்டுட்டு ஃபீல் பண்ண போறாங்களா அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் ஆன் ஸ்டேஜ். ஹலோ சொல்லுங்க. மேடி தான் பேசுறேன். ஆமா, மேக்கப் மேடி தான் பேசுறேன். என்னது அருணாவா அழகா காட்டணுமா சார்? அதெல்லாம் ஒரு 6 மாசம் ப்ராஜெக்ட் சார். உட்காந்து பெயிண்ட்லாம் அடிக்க முடியாது, கட் பண்ணுங்க சார். ஓகே, இனிமே ஐ எம் மேடி, மேக்கப் மேடி. நான் மேக்கப் போட்டேன்னா பிரியா பவானி சங்கரா மாத்திடுவேன். ஆகா. ரித்திகா சிங்கா காட்டிடுவேன். ஆகா. பட் இன்னைக்கு வந்து எனக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. என்னுடைய நண்பன் என்னை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கான். ஸோ அவனை பார்க்கறதுக்காக தான் இன்னைக்கு கமிட்மெண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். எங்க நண்பனை பார்ப்போம். டேய் மச்சான், எப்படிடா இருக்க? ஏய் நல்லா இருக்கேன்டா. ஏய் சூப்பர்டா. நீ எப்பரா இருக்க? பாரு நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல. டேய் காலேஜ் படிச்சப்ப கருகருன்னு முடிஞ்சுச்சடா. இப்ப கல் தோசை போடுற கல்லு மாதிரி ஆயிடுச்சடா பண்ண. என்ன அப்படி ஆயிட்டா? சரி, நீ என்ன ஆளே மாறிட்ட? டேய் நான் இப்போ ரொம்ப ஃபேமஸ்டா. சரி, மேக்கப் மேடி அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கடா. வரும்போது செக்யூரிட்டிட்ட கேட்டேன், தெரியாதுன்னு சொன்னா. ஏய் அவன் கேட்டான்டா யாருக்கு. சரி ஓகே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஊரை விட்டு ஓடி வந்து சென்னைக்கு நடிக்க வந்தலான்னு வந்தம்மா. எனக்கு யாருமே வாய்ப்பே கொடுக்க மாட்டானுங்க. இதுக்கா ஊரை விட்டு வந்த? கால் பண்ணி சொல்லி நானே சொல்லிருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. யோசிச்சு அப்படியே வாழ்க்கையே போயிடுச்சு. கரெக்டா தான் யோசிச்சிருக்க, ஆனா ரொம்ப லேட்டா யோசிச்சிருக்கடா. சரி, எவ்வளவோ வேலை இருக்கு. ஆனா நீ எதுக்கு மேக்கப் மேன் வேலையை சூஸ் பண்ண? டேய் என்னடா அப்படி கேட்ட? ஒரு வசனம் நல்லா இருந்தா ரைட்டர் டச்னு சொல்லுவாங்க. ஒரு சீன் நல்லா இருந்தா டைரக்டர் டச்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி நாங்க போடுற இந்த டச்னால தாண்டா ஆர்டிஸ்டே வெளியில அழகா தெரிவாங்க. சினிமா நடிகர்கள்லாம் ஒரு கற்பனை கலைஞர்கள். அவங்கள அழகா காட்டுறது தானே எங்களை மாதிரி ஒப்பனை கலைஞர்கள். அப்படியே நீ இந்த வேலைலாம் பாக்குறல்ல, நிறைய டைரக்டர் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நான் நடிப்பேன்டா, கொஞ்சம் எப்படியா சேர்த்து விடுறா. இப்போ வந்து உன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக்கி இந்த டைரக்டர் இன்ட்ரோ கொடுத்து நீ வந்து ஒரு ஸ்டார் ஆக்கணும் உன்னைய. ஆமா ஆமா. சரி இங்க பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னை மேக்கப் போடுறேன், ஹீரோ ஆக்குறேன், பெரிய ஸ்டார் ஆகுறேன்டா. உட்கார. நான் காட்டுறேன். ஏய் நான் மேக்கப் போட்டு அசிங்கப்படுத்திட்டேன். டேய் மச்சான் ஏந்திரா. இப்ப பாருடா உன்னை எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஏய் இவ்வளவு அழகா இருக்கேன்டா மச்சான். இது கையில மச்சான் உளி செதுக்கிட்டடா சூப்பரா. ரொம்ப நன்றிடா. ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், வருவாரு. அவர் சொல்றது அப்படியே கேட்டுனாடா. பெரிய ஸ்டார் ஆயிடா நீ, புரியுதா? உட்கார வர உட்கார. அவங்க படுத்து கிடக்காம பாருங்க. அவன் படத்தோட ஹீரோ. யாரா தள்ளி விட்டீங்க? சாரிப்பா. அவனே தள்ளி விட்டு அவனே எழுப்புறான். ஏய் நல்ல டைரக்டருக்கு அழகு கீழ இருக்கிற நடிகர்களை கை கொடுத்து மேல தூக்குறதாண்டா. ஏய் இப்போ நான் கீழ விட்டான். டைரக்டர் பத்தி கேக்கலாம், கீழ தான்டா போனோம். டைரக்டர் மதிக்க கத்துக்கோங்க. டைரக்டர் மதிக்கடா. ஏய் நல்லா எழுதி வச்சுக்க. தமிழ்நாட்டுல கொடி கட்டி பறக்க போற ஆர்டிஸ்ட். ஏய் இவனே கொடியை விட்டு தான்டா சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்கான். கொடி விட்டு போறான். ஹீரோயினுங்க சூப்பர் ஹீரோயினா இம்போர்ட் பண்ணிருக்கேன் சார். வருவாங்க, படத்தை எடுத்துடலாம். ஐயா தொட்டில 2 பூ பூத்திருக்கியா? அந்த தொட்டியே இவர்தான்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரொமான்ஸா ஒரு லவ்வா போயிடுவோம். டைலாக் வேண்டாம், அப்படியே ஒரு லவ்வா உங்க லவ்வா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்ஷன். ஏய் ஜனராஜமா பண்றானா ஜனராஜ் மாதிரி பண்ணிட்டீங்கடா. சார் அடுத்த சீக்வென்ஸ் போயிடலாம் சார். இப்போ வந்து ரெயின் எஃபெக்ட் போயிடலாம். ரெயின் எஃபெக்ட் சார். ஜோனு மழை ஆஹா கொட்டுது, ஆடியன்ஸ் எல்லாம் கை தட்டுது. ஐயோ என்னது மலையில நனையணுமா? ஐயோ ஆஹா மச்சான் மச்சான் ரெயின் எஃபெக்ட்ல மட்டும் நான் மழையில நினைச்சு பண்ணிட்டா அப்படியே ஆடியன்ஸ் மனசு நிறைஞ்சிரும். மேக்கப் அப்படியே கரைஞ்சிரும். என்ன தியேட்டர்ல மக்கள் கூட்டம் நிறைஞ்சிரும் சொல்லுவாங்க. ஏய் இவன் உள்ள வந்தா ஏதோ ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க போட்டு சார் இங்க தப்பா எடுத்துவாங்க சார். நானே இது வரைக்கும் ஹீரோயின் கையை பிடிச்சது கிடையாது. சார் ரெடி சார் ஹீரோ ரெடி சார். ரெடி சார் சீனா சொல்லுங்க சார். ஒரே ஒரு ரொமான்டிக் சீன். ப்ரப்போஸ் பண்ணு. இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நான் எவ்வளோ அழகா இருக்கேன், ஆனா நீ என்னை விட அழகா இருக்க. ஸோ ஐ லவ் யூ. சூப்பர் மேக்கப். சார் மேக்கப் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். முடிஞ்சா? முடிய போற எபிசோட் மறுபடியும் தொடர்ந்ததும் அவங்க எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சோ அதே அளவுக்கு சந்தோஷம் உன்னை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு. சார் அவங்க உண்மையிலே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். மேக்கப் சொல்லுவா பேசிக்கிட்டு இருக்கா. உண்மையிலே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். லவ் பண்றாங்க சார் அவங்க. அக்ஷயா கனிப்பொரியும் காதல் செய்யும் கன்னிப்பொரி. எல்லாம் எலிப்பூர்ல மாட்டின சுண்டலி மாதிரி இருந்துகிட்டு வசனமா பேசிட்டு அம்மா எல்லாம் நல்லா இருக்கா? முதலும் நீ முடிவும் நீ. ஏய் பைத்தியமாடா நீ? தள்ளி சார் ரொமான்ஸ் தாங்க முடியல சார். இங்க ஏதாச்சும் பண்ணி விடுங்க சார். ஏய் மச்சான் நான் லவ் பண்றேன்டா. லவ் பண்றியா சார்? லவ் பண்றாங்களா சார்? வாவ் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்ல, படிச்சதும் இல்ல. என் தலைமையிலே நம்ம செட்ல இவங்களுக்கு இப்ப கல்யாணம். இப்பயே கல்யாணமா? அச்சு அத்தான் அச்சு வெயிட் கரோ. ஆக்ஷன். ஆடாடா ஆஹா ஏய் நமக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. அப்படியே இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட நீயே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நானும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஐயோ எங்க அப்பா என்னடா சைடு சைடு போட்டு நான் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். அவன் வந்துட்டாளான்னு பார்த்து சொல்ல. சொல்லு பாக்குறாரு பார்த்து சொல்லு. ஏய் என்ன பாக்குற நீ? கலரா தெரியணுன்றதுக்காக எவங்கிட்ட காசு கொடுத்து மேக்கப் போட்டியோ அவங்கிட்ட தான்டா நானும் மேக்கப் போட்டு கலரான. ஏய் நம்ம போட்ட மேக்கப் வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா இந்த நம்ம 2 பேரும் பண்ண கல்யாணம் நிஜம்டா. பத்தியா நீ என் கையில போட்ட மோதிரம் கடைசி வரைக்கும் நீ தாண்டா என் புருஷன். நான் உன் காலில் விழுறமா, என்ன விட்டுருமா? காலில் விழுறியா? வாய்ப்பே இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. வா நீதான் வா போலாம். அமர்கல சங்கம் அமர்கலமா பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறது நான் சொல்ல முடியாது. கண்டிப்பா ஜட்ஜஸ் அண்ட் மென்டர்ஸ் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் மென்டர்ஸ் கிட்ட இருந்து போலாம். அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சொல்லுங்க நாஞ்சலி. நீங்க பண்ண இந்த காமெடியில வந்து காமெடி தாண்டி ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு சொல்லிருக்கீங்க. ஒரு மேக்கப் மேனுடைய உழைப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும்.
அதை தாண்டி இன்னைக்கு நல்ல எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஜட்ஜஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா முரசா? முரசு. முரசு. வங்கத்துல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு கொடுக்குறீங்க? சத்யா. சத்யா. ஓ கங்க்ராட்ஸ், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட்டகாசமான மென்டஸை ஸ்டேஜ்க்கு கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் ஆர் மென்டஸ். ஆங்கர் அண்ணே வணக்கம். என்ன அங்க பார்த்து வணக்கம் சொல்றீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, அவருக்கு கண்ணு தெரியாது. ஏன் நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு வாய் பேச வராது. நான் பேசினா லைட்டா தான் புரியும். டேய் வந்தல இருந்து அமைதியா இருக்கீங்க, வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லணும்னு தெரியுதா? அது வேற ஒண்ணும் இல்ல, அண்ணனுக்கும் காய் கேட்காது. ஐயோ காய் கேட்காது, எஸ்கேப் ஆயிடுவாங்க. டேய் நல்ல சத்தமா பேசுங்கடா, ஏன் வாய்க்குள்ளே முணுமுணுக்குறீங்க? சத்தமா பேசிட்டா மட்டும் உன் காது பக்கத்துல வந்து பீரங்கே வெடிச்சாலும் உனக்கு பிஜிலி வெடி மாதிரி தான் கேட்கும். போடா. டேய் எதுக்குடா இப்படி சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம குறை வெளியே தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடும்டா. அசிங்கமாய் 5 நிமிஷம் ஆச்சு, இங்க வா. நம்மளே சோத்துக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சீக்கிரமா சினிமா ஆடிஷன் ஏதாவது போனா தானடா நமக்கு வேலை கிடைக்கும். டேய் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நம்மளே சோத்துக்கு வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஏதாவது சினிமா ஆடிஷன் போடணும் கொஞ்சமாவது விவரம் இருக்கா? ஏய் இதைத்தானே அவன் சொன்னா. அவங்கிட்ட எல்லாம் தனித்தனியா சொல்ல முடியாது, மொத்தமா சொல்றேன், நீங்களே கேட்டுக்கங்க. டேய் ஆடிஷன் போலாம்டா. ஐயோ இன்னைக்கு ஒரு இவன் எங்க போறான் தம்பி? ஆடிஷன் போலாம்டா. கேஜிஎஃப் தாத்தா பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது கடையில நிப்பாட்டுறியா? ஹெட்செட் வாங்கணும். எதுக்கு? பாட்டு கேட்க. அசிங்கமா கேட்பேன். வா ஆடிஷன் போ வாங்க. டேய் ஆடிஷன் போலாம்டா. அடி வாங்குவேன், வா. நம்ம ஸ்கிரிப்ட் வந்து ஒரு த்ரில்லரான சப்ஜெக்ட். அதுல இருக்க ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே கண்ணு கழுகு மாதிரி தெரியணும். பேச்சுல சும்மா அனல் பறக்கணும். ஐயோ அதை விட முக்கியம் காது பாம்பு காது மாதிரி செமையா கேட்கணும். புரியுதா? சரி வை போன. குட் மார்னிங் மேடம். வாங்க வாங்க. குட் மார்னிங். எங்க வந்திருக்கோம், ஒரு குட் மார்னிங் சொல்லணும் கூட கொஞ்சம் அறிவு இல்ல உங்களுக்கு? இப்பதானப்பா குட் மார்னிங் சொன்னேன். அவனுக்கு எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பார்த்து சொன்னாதான் பிடிக்கும். அதான் அவன் கேரக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே இப்போ நம்ம கதைக்குள்ள போய்டுவோமா? போலாம் மேடம், போலாம். கதைக்குள்ள போலாம் மேடம். கதையை சொல்லுங்க. சரி, ஹீரோயினுக்கு வந்து லவ் ஃபெயிலியர். ஹீரோ ஹீரோயினை விட்டு போயிட்டான். விட்டு போனாதான் அது பேர் லவ் ஃபெயிலியர். என்ன அமைதியா ஒரு காமெடி ஊந்து கிடக்குது? அது இந்த மாதிரி கண்ணு தெரியாம சுத்திட்டு இருக்கு. அப்படியா? அதுவா போய் கரை சேர்ந்துடும். அமைதியா இருங்கடா மேடம். கதை சொல்லுதேன்னு சொன்னீங்களா, கதை எப்படி சொல்லுவீங்க? கதை தான்ப்பா சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன். நம்ம ஸ்ட்ரைட்டா சீனுக்கு போயிடலாமா? சொல்லுங்க மேடம், என்ன சீன்? சரி, நீ வந்து வில்லன், நீ ஹீரோயின், நீ வந்து ஹீரோ. போலாமா? இப்ப வந்து வில்லன் ஹீரோயினை புல்லட்ல துரத்துறான். புரிஞ்சுச்சா? ஆக்ஷன். ஆமா, அவ்வளவு நேரமா உன்னை துரத்திட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அது மேடம், இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க மேடம் கரெக்டா இருக்காங்க? வீட்டுல நடந்தது மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதோ மாதிரி உக்காந்து இருப்பாங்க மேடம், நம்ம ஜட்ஜிங்க மாதிரி.
சரி ஓகே கரெக்டா பண்ணோம். ரன் த்ரூ ஆக்ஷன். காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க கட். என்ன காப்பாத்துங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க ஐயோ என்ன காப்பாத்துங்க. இவன் என்ன கட்டு சொன்னதுக்கு அப்புறமா ஓடிட்டு இருக்கான்? அது அவர் கேரக்டர்ல ஒன்றிட்டாரு. அவார்ட் வாங்குற வரைக்கும் இப்படிதான் நடிப்பாரு. ஐயா 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 லேடிஸ் பென் குயின் நீங்க ஏய் எப்படா கட்டு சொல்லுவாங்க? அவங்க சொல்லி 6 மாசம் ஆச்சு. ஆமா சரி நெக்ஸ்ட் சீன் போயிடலாமா? இப்ப வந்து வில்லன் ஹீரோயின் கைய பிடிக்கிறீங்க. ஓகே மேம். புடிச்சிட்டு ஓடினா மட்டும் உன்னை விட்டுருவேனா அப்படின்னு சொல்றீங்க. எப்படி பேசுவான் அவன்? எப்படி பேசுவான்? புரிஞ்சுச்சா? ஆக்ஷன். கட். என்னப்பா பண்ற? அது பாடி லாங்குவேஜ். ஓகே இப்ப ஹீரோ என்ட்ரி. நீங்க வில்லன் கைய புடிச்சு அவன் கையில இருக்க கத்தியை எடுத்து 2 சுத்து சுத்தி ஒரே குத்து குத்துறீங்க. ஓகே ஆக்ஷன் சொல்லுங்க மேடம். ஆக்ஷன். கைய புடிச்சிட்ட மேடம். ஆ. இப்போ சுத்துங்க. ஓ இப்போ குத்துங்க. ஓ, இப்போ. ஐயோ சீன் எப்படா வந்திருக்கு? கிஞ்சுது. வா போலாம் தம்பி சாவு. டேய் மேடம் அந்த கிளைமாக்ஸ் சீன் என்னன்னு சொன்னா நடிச்சு காட்டுவேன். கிளைமேக்ஸ் தானே? ஆ. இப்போ குடுக்குறேன் வா. ஆ. வா. மென்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டோம். கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. இப்போ நம்ம ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. பட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு கண்டிப்பா இந்த ஸ்டேஜ்க்கு மென்டர்ஸ் அண்ட் ஜட்ஜஸை வெல்கம் பண்ணக்கூடிய டைம். வெல்கம் டு தி ஸ்டேஜ். ஓகே மென்டர்ஸ், இன்னைக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் எந்த டீமுக்கு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அமர்கல சங்கா. சும்மா கேளு. Clearview Optical and Eye Care from விருகம்பாக்கம் வழங்கும் 10,000 வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர் இந்த டீமுக்கு. ஓகே ஒவ்வொரு டீம்ல இருந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்க. தௌஃபிக். AKS Ads Customized Gift Shop வழங்கும் 5,000 rupees வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர் அராத்து பரம்பரை தௌஃபிக் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். இதோட நாங்க கிளம்ப வேண்டிய டைம் ஆச்சு. அடுத்த வாரம் இதே மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட எங்க டீமோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then signing off by Ilakya. இது நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்.